Hello, Sunify Samstha Sundarajan. So, in the Varthakan Cinebili stand the video Paka Poro, so let's get into the video. Talk to me, numbers never lie, add it up, that's me. கருப்பு படத்துல இருந்து 1900 சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. படம் பார்க்கும்போதே கவனிச்சதுதான். ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமான லாங்குவேஜ் மாதிரி அப்பவே ஃபீல் ஆச்சு. ஸோ வேற ஏதாவது லாங்குவேஜ் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சேன். வழக்கமான சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஒரு சோக பாட்டை போட்டு விட்டுருவாங்க. பட் சாய் அபியங்கர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ரீசெண்டா இந்த ஒய்ஃப் ஃப்ரம் தி ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு இந்தோனேஷியன் மூவி ட்ரெண்ட் ஆனிச்சு. அந்த படத்துல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேன் கார்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சாங் வரும். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்துட்டு என்னன்னா சுச்சுவேஷன் ரொம்ப வந்துட்டு ஒரு ட்ரமாட்டிக்கான சுச்சுவேஷன். ஆனா அந்த சாங் வந்துட்டு ஃபுல்லா ஒரு டமால் டிமில்னு வெடிக்கிற மாதிரி வந்துட்டு ட்ரம்ஸ் வச்சுட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சாங்கா இருக்கும். லிரிக்ஸ் சோகமா இருக்கும். ஸோ அந்த லிரிக்ஸ் என்னன்னு எனக்கு புரியலதான் இப்போ வரையுமே. பட் அதோட ஃபீலிங் சோகமா இருக்கும். அந்த லிரிக்ஸோட ஃபீலிங் பாடும்போது தெரியும் இல்லையா. பட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ங்கிறது நல்லா வந்துட்டு பயங்கர ஒரு குத்து சாங் மாதிரி, குத்து சாங் ஒரு ஸ்லோ வேர்ப்டு குத்து சாங் மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஒரு வைப்புங்கிறது எனக்கு இந்த படத்துல வந்துச்சு. ஸோ அந்த இன்டர்நேஷனல் சினிமால இருந்து இங்க வரையும் சாய் அபியங்கர் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. சாங் வந்துட்டு இப்போதைக்கு அபிஷியலா ரிலீஸ் ஆயிடுச்சு ஆன்லைன்ல. நல்லா இருக்கு சாங், கேட்டு பாருங்க. மியூசியம் முருக்கு 2 படத்துல இருந்து தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கோவிந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இந்த படத்துல வந்துட்டு கொஞ்சம் ஹேட் தான் போய்கிட்டு இருக்கு. படத்துல வந்து எல்லா சாங்குமே நல்லா இல்ல, ஓஜி ஆதினா வரலன்னு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா இதுதான் ஓஜி ஆதினா. இந்த கடைசி உலக போறதா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். அந்த படத்துல இருக்கிற மியூசிக் வந்துட்டு நீங்க வேற எந்த ஆதினா படத்துலயும் பார்த்திருக்க மாட்டீங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். அந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான விஷயத்த அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துல திரும்பவும் அவரோட பழைய ஃபார்மேட் தான் அவரோட மியூசிக்கே இருக்கு. பட் அது வந்துட்டு ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கல, ஏன் வந்துட்டு ஹேட் பண்றாங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. கமெண்ட்ஸ்ல தான் செய்யறாங்க. பட் இட்ஸ் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தேவாசாரோட கதை தான் இந்த படம் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன மேட்டர்னு தெரியல. பட் இந்த தேர்ட் சிங்கிள் வச்சு நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஆதினா 3 கேரக்டர் இந்த படத்துல பண்றாரு. மேபி தாத்தா, அப்பா, பையன் சொல்லிட்டு 3 கேரக்டர் நினைக்கிறேன். ஸோ தாத்தா கேரக்டர் வந்துட்டு கானா தாஸ், அப்பா கேரக்டர் டைகர் சிவா, அண்ட் பிரசன்ட்ல இருந்து ஜீவாங்கிற கேரக்டர். ஸோ டிஜேவா இருக்கிற மாதிரி. ஸோ 3 கேரக்டர் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் 3 டிஃப்ரெண்ட் ஹீரோயின்ஸுமே இருக்காங்க. ஸோ கதையா என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இந்த டீசர் பொறுத்தவரையும் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சேஷாந்திரி அப்படிங்கிற ஒரு வயலினிஸ்ட் அப்படிங்கிற அவருக்கும் இந்த கானா தாஸுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையை தான் அந்த டீசர்ல காமிச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த மீதி 2 கேரக்டர்ஸோட கதை என்ன அப்படிங்கறத தெளிவா காட்டல. 3 கேரக்டர்ஸ்க்கு எவ்வளவு ஸ்கிரீன் டைம் வரும், என்ன மேட்டருங்கிறது எதுவுமே இன்னும் நமக்கு தெரியல. படத்தோட ட்ரெயிலர் வந்தாதான் தெரியும். சம்மர் ரிலீஸ்னு போட்டு சம்மரே முடிய போகுது. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்ப்போம். அர்ஜுன் தாஸோட கான்சிட்டி படத்தோட ரிலீஸ் டேட்டா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 26 ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. இந்த ரெட்ரோ படத்துல இருந்தா சூர்யாவுக்கு தி ஒன் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்துட்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதுல இருந்து டைட்டில் கார்டுல தி ஒன்னு போட்டிருப்பாங்க. அண்ட் சாய் அபியங்கர் வந்துட்டு இந்த படத்துல தி ஒன்னு ஒரு சாங்கே கிரியேட் பண்ணி ஓப்பனிங்ல தி ஒன் சூர்யா அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் கிட்ட வந்துட்டு எக்ஸ்ல சில பேர் கேட்டிருக்காங்க, சாய் அபியங்கர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு, அடுத்து வரக்கூடிய வெங்கியர்லூரோட விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்துல இந்த மாதிரி ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜிவி பிரகாஷ் ஆமா கண்டிப்பா நாங்க பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒரு சாங்கோ இல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரோ ஏதோ ஒண்ணு வந்துட்டு வெங்கட்லூரோட விஸ்வநாதன் சன்ஸ்லயுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தி ஒன்னுங்கிற டைட்டில் தான் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டுக்கு பிளான் பண்ணதான் சொல்லிட்டு இருக்காங்க. படத்தோட ஒர்க் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் பெருசா தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய சூர்யா 47 படம், ஜித்து மாதவன் இருக்காரு இல்லையா, ஆவேசம் படத்தோட டேரக்டர், அவருடைய டைரக்ஷன்ல வர படத்தோடைய கேஸ்ட் லிஸ்ட், அன்அபிஷியல் கேஸ்ட் லிஸ்ட்ங்கிறது வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும் போதே வந்துட்டு ஏதோ மலையாள படத்துல சூர்யா சார் கேமியா பண்ற மாதிரி தான் ஒரு ஃபீலுங்கிறது இருக்கு. இந்த லிஸ்ட்டை நான் படிக்கிறேன் பாருங்க. நஸ்லின், ஹஷீர், சந்தீப் பிரதீப், மேத்யூ தாமஸ், சங்கீத் பிரதீப், நசரியா, ரியா ஷிபு, இவங்க எல்லாருமே மலையாளம் ஆக்டர்ஸ் தான். நசில் வந்துட்டு பிரேமலோட ஹீரோ, ஹஷீர் வந்துட்டு வாழட்டோட ஹீரோ, சந்தீப் பிரதீப் வந்துட்டு படக்கலம் படத்தோட ஹீரோ, மேத்யூ தாமஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சங்கீத் பிரதீப் பிரேமலு படத்துல அமல் தேவிஸ் கேரக்டர் பண்ணிப்பார்ல அவரு, நஸ்ரியா தெரியும். ரியா ஷிபு அவங்க தமிழ் தான், பட் மலையாளம் ஆக்ட்ரஸா மாறிட்டாங்க இப்ப. ஸோ இவங்க எல்லாருமே இந்த மலையாளம் ஆக்டர்ஸ் தான் முக்காவாசி இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமா அமைதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்துட்டு மலையாளம் டைரக்டர் வந்துட்டு இங்க வந்து பண்ணாரு. அக்மார்க் மலையாளம் படம் தமிழ்ல எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் தோணுச்சு. அது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. வேல்ஸ் இன்டர்நேஷனலோட 32nd ஃபிலிம்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபகத் ஃபாசிலை வச்சு தான் இந்த படத்தை வந்துட்டு பண்றாங்க. டைரக்டட் பை பிரேம்குமார், மேயழகன் படத்தோட டைரக்டர். அண்ட் சர்ப்ரைசிங்லி இந்த படம் வந்துட்டு த்ரில்லர் ஜானர் அப்படிங்கறத பிரேம்குமாரே சொல்லியிருக்காரு. ஸோ த்ரில்லர் ஜானர் பண்றாரு. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு லைட் ஹார்ட்டட் படம் பண்ணிட்டு இப்போ த்ரில்லர் ஜானர் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் டிராமால பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம்.
கோவிந்தா சந்தா தான் மியூசிக் பண்றாரு. அதிரடி படம் இப்போதைக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுல என்ன ஒரு மேட்டர்னா பேசில் ஜோசப் தான் தமிழ்ல டப் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பேர் இந்த பொன்மான் படத்தோட டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணலையே ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவல் பேசிலே தான் தமிழ்லயே டப் பண்ணியிருக்காரு. ஸோ நான் கொஞ்சம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, தமிழ் டப் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ மலையாளத்துல நான் இந்த படத்தை பார்த்துட்டு ஆல்ரெடி ரிவ்யூங்கிறத போட்டிருக்கேன். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, தமிழ்ல இப்போதைக்கு தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு அருமையான படம், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே நேஷனல் சினிமா கிட்ட போனோம் அப்படின்னா மாலிவுட் டைம்ஸ் படத்தோடய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டைரக்டர் அபினவோடைய படம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு முகுந்தன் உன்னி அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அருமையான படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய செகண்ட் ஃபிலிம். ஸோ இந்த படத்துல வந்துட்டு நெஸ்லின் விட்டு ரீடா பண்றாரு. ஸோ கதையா பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுல வந்துட்டு இந்த ஷாமலன் சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இருக்காரு. ஆக்சுவலா இந்த டேரக்டர் இருக்காருல்ல அபினவ், இவருக்கு வந்துட்டு ஷாமலன் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டேரக்டர். சிக்ஸ்த் சென்ஸ் மாதிரி படம் எல்லாம் பண்ணியிருக்காரு. கேள்விப்பட்டிருக்கேன், பட் அந்த படங்கள்லாம் நான் பார்த்தது கிடையாது. அவர் வந்துட்டு ஆக்சுவலா அவரோட ஆரிஜின் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மலையாளம் தான் அவரோட ஆரிஜின் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிளாரிட்டிங்கிறது பெருசா இல்ல, தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தான், பட் அவ்வளவு கிளாரிட்டிங்கிறது பெருசா இல்ல. சோ இங்க இருந்து ஒருத்தர் போய் ஹாலிவுட்ல டைரக்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேரளா சைட்ல அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆமா. சோ அந்த வகையில வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும், அவரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. சோ இந்த படத்தோட கதை ரீதியாவே படத்தோட ஹீரோ அந்த ஷாமலனுடைய ஃபேனா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ ஷாமலன் எப்படி ஒரு ஹாலிவுட்டுக்கு ஒரு பயங்கரமான ஆளா இருக்காரோ, நான் வந்துட்டு மாலிவுட்டுக்கு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹீரோ ஒரு பிலிம் டைரக்டர் ஆகணும் ஒரு ஆசையோட கிளம்புற மாதிரி வந்துட்டு இந்த கதைங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹீரோ கேரக்டர் வந்துட்டு பாலிவுட்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் பிலிம் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட கிளம்புறாரு. ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா மீதி கதையா காட்டப்பட்டிருக்கு. அண்ட் இந்த டீசர்ல வந்துட்டு நஸ்லினுடைய லுக் அந்த அப்பியரன்ஸ் அந்த காமிச்ச விஷயங்கிறது வந்துட்டு சூப்பரா காமிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன பையனா அந்த பிரேமலு படத்துல வந்துட்டு நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த படத்துல வந்துட்டு அந்த லுக்கு அதை பிரசன்ட் வைக்கிற விதம் வந்துட்டு உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு லுக்கை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜூன் 5 வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ராம் சரணுடைய பெத்தி படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரெய்லர் எனக்கு வந்துட்டு மிட்டா தான் ஃபீல் ஆச்சு. ஸோ கதையா பொறுத்தவரையும் வந்துட்டு ஒரு லோக்கல் லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா. ஸோ வந்துட்டு ஒரு ஊர் சைட்ல வந்துட்டு நம்ம பெத்தி அப்படிங்கிற இந்த ஹீரோ இருக்காரு. ஹீரோட கேரக்டர் நேம் தான் பெத்தி. இவர் வந்துட்டு அந்த ஊர்ல பலவிதமான ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு கை தேர்ந்தவரா இருக்காரு போல இருக்கு. ஸோ கிரிக்கெட்ல, ரெஸ்லிங்ல, அத்லெட்லன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆள் இருக்காரு. எல்லாருமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ஃபேனா இருக்கிறத தாண்டி பெத்தி அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கு தான் ஃபேனா இருக்காங்க. சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த ஊர்க்காரங்க வந்துட்டு கீழ் ஜாதிக்காரங்களா பார்க்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ அதனால வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு சப்ரஸ் பண்ற மாதிரி தெரியுது. சோ இவங்களுக்காக வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு ஜெயிக்கிற இந்த கேரக்டர் தான் பெத்திங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் போனாரு, எதுக்காக வந்துட்டு அங்க போய் தான் இவங்களுடைய அந்த கீழ் ஜாதிங்கிற விஷயத்த தடுக்கணுமா, அதை வந்துட்டு இது பண்ணணுமா அப்படிங்கிறது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தலையை சுத்தி மூக்க தொடர கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சம்பந்தம் இல்லாத ஹீரோயின் கேரக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு படத்துல வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சுகுமாரோடைய அந்த பாதிப்புங்கிறது நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரங்கஸ்தலம், புஷ்பா இதோடைய பாதிப்பெல்லாம் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. அண்ட் ஹலலல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு ஸ்ருதிஹாசனும் இந்த படத்தோட ஹீரோயின் ஜான்வியும் டான்ஸ் ஆடி இருக்காங்க. சாங் நல்லா இருக்கு. வல்கரா பண்ணாம பண்ணிருக்காங்க. ஐட்டம் சாங்குங்கும் போது அதை வல்கரா பண்ணாம இருந்தா அது வரையும் அந்த ஜான்டர் வந்துட்டு பெட்டரா இருக்கும். அதை வல்கரா பண்ணும் போது தான் நல்லா இல்லாம போகும், கிரிட்டிசிசம்ங்கிறது வரும். வல்கரா இல்ல, நல்லா இருக்கு, பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த படம் ஜூன் 4 வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்து டிராகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. டிராகன் தான் எப்பயோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது நம்ம டிராகன், இது தெலுங்கு டிராகன். ஸோ இந்த படம் வந்துட்டு ஜூனியர் என்டிஆரோடைய டிராகன். ஆக்சுவலா இந்த டிராகன் படம் நம்ம டிராகன் ரிலீஸ் ஆகும் போதே அந்த படத்துக்கு ஆந்திரால கேஸுங்கிறது போடப்பட்டுச்சு. எங்க டைட்டில் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மூவி டீம் தான் போட்டிருந்தாங்க. டிராகன்ங்கிற டைட்டில் நாங்க காப்பிரைட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அதனாலதான் டிராகன் படம் தெலுங்குல வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஊர்ல டிராகன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த படத்தோடைய கான்செப்ட் ட்ரெய்லர் தான் இதுங்கிற மாதிரி பிரசாந்த் நிலை இன்டர்வியூல வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னடா நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். கிளிம்ஸ்ன்னு சொன்னாங்க, பட் கிளிம்ஸ்ங்கிற மாதிரி இல்லாம ஒரு ஃபுல் ட்ரெய்லர் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா அதுவுமே வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைங்கா இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன். பட் அந்த இன்டர்வியூல அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது வெறும் கான்செப்ட் ட்ரெய்லர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே அப்ப பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பொறுத்தவரையும் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு இந்தியால ஹெராயினை வந்து ஸ்மகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஹெராயின் எடுக்கிறதுக்கு 2 விதமான குரூப்புங்கிறவங்க வந்துட்டு கிளம்புனாங்க. ஒன்னு ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனி, இன்னொன்னு கோல்டன் ட்ரையாங்கல் கம்பெனின்னு சொல்லிட்டு 2 கம்பெனி வந்துட்டு அந்த ஹெராயின் எடுக்கிறதுல வந்து ஸ்மகிளிங்ல சண்டை, அவங்க 2 பேருக்கு தான் சண்டை. ஸோ 2 சைட்ல இந்தியாவோட இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனி தான் இப்போதைக்கு அந்த இடத்த வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் அந்த ஹெராயினை வந்துட்டு பிசினஸா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனி வில்லன் கேரக்டர்ஸா காட்டப்படுது. அந்த வில்லன் கேரக்டர்ஸ்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்துட்டு காட்டுறாங்க. அதை நெரேட் பண்றது ருக்மிணி வசந்த்ங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எப்படி வந்துட்டு கேஜிஎஃப்ல பிரகாஷ் ராஜ் வந்துட்டு நெரேட் பண்ணுவாரோ அந்த மாதிரி ருக்மிணி வசந்த் வந்துட்டு நெரேட் பண்றாங்க.
இந்த பக்கம் ஏகப்பட்ட கேரக்டர்ஸை காமிச்சு கடைசியில வந்துட்டு அசாசின் இன் சீஃப்னு சொல்லிட்டு லூகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இதான் நம்ம என்டிஆர் பிளே பண்ணிக்கிற கேரக்டர். இந்த லூகருக்கான அர்த்தம் வந்துட்டு பிஸ்டலாமா, ஒரு விதமான பிஸ்டலுங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன மேட்டர்னு சொல்லிட்டு தெரியல. அதை லூகர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த பேரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இவருமே ஒன் ஆஃப் தி வில்லன் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோ கேரக்டர் சைட்ல வந்துட்டு ஒரே ஒரு கேரக்டர் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அனில் கபூர் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த பாசிட்டிவ் சைட், அதாவது படத்தோடைய கதையின்படி வந்துட்டு நல்லவங்க சைட்ல வந்துட்டு இவர் இருக்க போறாரு, கெட்டவங்க சைட்ல மீதிக்கிற கேரக்டர்ஸ் ஜூனியர் என்டால் முதல் கொண்டு இருக்க போறாங்க. பட் படத்தோடைய ப்ரொட்டாகனிஸ்ட் சொல்லிட்டு பார்க்கும்போது யார் மூலியமா நான் கதையை பார்க்க போறோம்னு பார்க்கும்போது ஜூனியர் என்டிஆர் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவரை கான்செப்ட் சைடர் தான், என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிரசாத் நீர்கிட்ட வந்துட்டு இந்த பரத்வாஜ் ரங்கன் இன்டர்வியூல வந்துட்டு நீங்க ஏன் ஒரே மாதிரி படங்கள் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு ஒரு ட்ரையாலஜி மேக் பண்றேன், என்கிட்ட 3 கதை இருந்துச்சு, அந்த 3 கதையுமே வந்துட்டு ஒரே மாதிரி கதையா இருக்கு, அதனாலதான் அதுல நான் மியூசிக்கு சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு எதையுமே மாத்தாம ஒரே மாதிரி பண்றேன், அது ஒரு ட்ரையாலஜியா இருக்கு, கேஜிஎஃப், சலார், இப்ப இந்த இருக்கிற டிராகன் சொல்லிட்டு இந்த 3 கதையுமே அந்த ட்ரையாலஜிக்குள்ள தான் வருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரையாலஜியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வேற வித மாதிரி படங்கள் பண்ணுவேன், அதுல சினிமாட்டோகிராஃபி மியூசிக்லாம் வேற வித மாதிரி நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டிராகனுக்கு அப்புறமா அவர் வேற ஏதாவது ஒரு படம் பண்ணும்போது அதுல சில விஷயங்கள் மாத்தி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மோர் கலர்ஃபுல்லா பண்றதுக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நடுவில் சலார் 2, கேஜிஎஃப் 3 வரத்தான் செய்யணும். எப்போ வருது என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ஜூன் 11, 2027 ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 1 வருஷங்கிறது கேப் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. துல்கர் சல்மானுடைய ஐஎம் கேம் படத்தோட ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் 20th. ஸோ நம்ம பிருத்திவிராஜோட கலிஃபா கூட தான் ரிலீஸ் ஆகுது ஓணமுக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட டேரக்டர் வந்துட்டு ஆர்டிஎக்ஸ் படத்தோட டேரக்டர், அருமையான படம், பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து அப்படியே துல்கர் சல்மானுடைய 41st படத்தோடைய ஷூட்டிங் வந்துட்டு ரேப் ஆயிடுச்சு. ஸோ தெலுங்கு ஃபிலிம் போல இருக்கு. ஸோ டைரக்டட் பை ரவி பாபு. இவர் வந்துட்டு சர்க்காரி வாரி பாட்டாவோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ மகேஷ் பாபு படம். ஸோ அந்த படம் ஒரு சுமாரான படம் தான், பட் பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பூஜா எல்லாம் நடிக்கிறாங்க, பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இன்டர்நேஷனல் சினிமா கிட்ட போனோம் அப்படின்னா பாய் சீரிஸ் ஃபைனலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு மொக்கையான எண்டிங் தான் சொல்லுவேன். ஸோ சீசன் 3 எல்லாம் பயங்கரமா பீக் கொண்டு போய் சீசன் 4ல டிப் எடுத்து சீசன் 5ல மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அந்த ஃபினாலே மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு, ஹோம்லேண்டோட டெத்துங்கிற சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. பட் அதை தாண்டி வந்துட்டு சீரீஸ்ல பெருசாகிறது இல்லை. முக்கியமா வந்துட்டு ஃபேன் சைட்ல சொல்லப்படுறது ஹீரோகாசன் ஃபைட்டே வந்துட்டு பயங்கரமா இருக்கும், இது என்னடா மொக்க ஃபைட்டா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்டிங் தான் இந்த சீரீஸை மொத்தமாவே காப்பாத்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த சீசன் 5ஓட ஃபினாலேவை ஆக்சுவலா சீசன் 5 அப்படிங்கும் போது வந்துட்டு அந்த ஃபினாலே சீசனுங்கும் போது மொத்தமா ஃபயரா தான் இருக்கணும், ஒவ்வொரு பிளாட் லைனுமே வேக வேகமா நகர்ந்துட்டு இருக்கணும். ஆனா ஃபில்லர் எபிசோட்ஸ் தான் மேக்ஸிமம் நிறைய இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் கிட்ட V1 தேடியே அலைஞ்சிட்டு இருந்தானுங்க சம்பந்தம் இல்லாம. அது போக 2 ஃபில்லர் எபிசோட்ஸ், ஃபினாலேக்கு முன்னாடி எபிசோடே ஃபில்லர் எபிசோடுன்னு சொல்லிட்டு மொக்கையா போயிட்டு இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகளோட நிறைய இதோட ரிலீஸ் ஆகி இப்போதைக்கு முடிச்சு விட்டானுங்க. பட் இதுல என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, இந்த பாய்ஸ்ங்கிற சீரீஸே வந்துட்டு மாவல் டிசியை கலாய்க்கிற மாதிரி அவங்க பேரடியா தான் எடுக்கப்பட்டுச்சு. மாவல் டிசியில முக்கியமா வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மார்வல் டிசி ஒரு படம் பண்றாங்க அப்படின்னா அவங்க அடுத்த படத்துக்கு லீடு விடுறதுக்காக தான் எழுதவே செய்வாங்க. அடுத்த படத்துக்கு லீடு விட்டு அடுத்த சீரீஸ்க்கு லீடு விட்டு அது மூலியமா வந்துட்டு காசு பாக்குறதா பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த விஷயத்த கலாய்க்கிற மாதிரி எடுத்து இப்போதைக்கு அதைத்தான் இவங்களே பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த சீரீஸ்ல இருந்தே ஜென்வி சீசன் 3க்கு லீடு, அது போக வாட் ரைசிங்க்கு லீடு, இந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு லீடு விட்டு முடிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து ஜென்வி சீசன் 3 கேன்சல் பண்ணிட்டானுங்க அப்படின்னாலுமே இதெல்லாமே வந்துட்டு அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இந்த மார்வல் டிசி என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்றாங்களோ அதே மாதிரி தான் பண்றாங்க. எவனை நீ வந்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சு அவனாவே நீ மாறுவேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த சீசன் 1, 2, 3ங்கிற அந்த ஃபயரா போயிட்டு இருந்த அந்த பாய்ஸ் சீரிஸ் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது 4, 5 அப்படியே டவுன்ஃபால் நோக்கி தான் போயிருச்சு. எப்போ ஜென்வி எடுத்தாங்களோ அப்பயே என்னோட சொதப்பிருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜென்வி ஒரு ஸ்டாண்டலோன் சீரீஸா 2 சீசனுமே ஒரு தரமான சீசன்ஸ், ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஹையுமே சூப்பரா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஜென்வியோட அந்த கேரக்டரை வந்துட்டு மெரிமரோட கேரக்டரை பயங்கரமா புஷ் பண்ணி ஒடல்லா ப்ராஜெக்ட் ஹோம்லேண்டர் அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு பயங்கரமா காமிச்சிருந்தாங்க. பட் அவங்கள வச்சே இந்த சீரீஸோட இருந்துட்டு இந்த சீசன் 5ங்கிறத கொண்டு போயிருக்கலாம். பட் அவங்க லிட்டரலா தண்ணி கேன் போட வந்தாங்க மாதிரி வந்து போயிருக்காங்க. இந்த சீரீஸ்ல பெருசா இம்பாக்டே இல்லை, தேவையில்லாத 2 சீசன் தான் சொல்லணும், மொத்தமா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு தரமான ஒரு தங்குமுற்றையோட வாத்துங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு மொத்தமா மொக்கையா முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலா ஒரு மிட்டான சீரீஸ், முடிஞ்சா பாருங்க. ஸோ இதோட இந்த சீரீஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த வாட் ரைசிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீக்வல் சீரீஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சோல்ஜர் பாய் அவங்க எல்லாம் எப்படி வந்துட்டு இந்த வாட்டுங்கிறது எப்படி உருவாச்சு அதை வந்துட்டு காமிச்சிருக்காங்க. சோல்ஜர் பாய் ஆக்சுவலா ஒரு நல்ல சூப்பர் ஹீரோவா இருந்தவர் தான், அவர் எப்படி ஒரு ஆன்டி ஹீரோவா மாறினாரு அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த கதைங்கிறது நகருங்கிற மாதிரி பிளாட் லைனுங்கிறது கிடைச்சிருக்கு. எனக்கு பெருசா அந்த சீரீஸ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் பார்க்க போறது இல்லை. நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ அப்படி நான் கடந்துருவோம்.
அதை தொடர்ந்து ஸ்பைடர் நாயருக்கான ஃபைனல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபைனல் ட்ரைலர் நிறைய விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி இந்த ஓஜி ரிட்டர்னிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இப்போதைக்கு தமிழ் சினிமால போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்கிற கான்செப்ட் தான் இந்த ஓஜி ரிட்டர்னிங். ஒரு காலத்துல பயங்கரமா இருந்தவர் இப்போதைக்கு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு, இப்போதைக்கு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு, இப்போதைக்கு வேணன் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் திரும்பி வராரு அப்படிங்கிற இதே கதை தான் இந்த ஸ்பைடர்மேன் இந்த ஸ்பைடர் நாயரோட கதையுமே. ஸோ ஒரு காலத்துல யங்கா இருக்கும்போது பயங்கரமான ஒரு ஸ்பைடர்மேனா இருந்தவர், டிடெக்டிவ் பிளஸ் ஸ்பைடர்மேன். இப்போதைக்கு வயசாகி எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு விஷயத்துக்காக வந்து திரும்பி கூப்பிடுறாங்க, நீ தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்படி வந்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதைங்கிறது நகருது. ஸோ இதுல மிடில் ஏஜ் கிரைசிஸ், அந்த வயசான ஸ்பைடர்மேனோடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, அவரோட அந்த வயசு ஆயிட்டதுனால இப்ப எப்படி ஸ்பைடர்மேனோடைய அந்த டோபி மிக்யூ ஸ்பைடர்மேன்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வயசாக டிப்ரெஷன் ஆக அவருடைய இந்த ஆர்கானிக் வெப்ஸுங்கிறது வந்துட்டு வராம போகும்ல, அந்த மாதிரி சில சீக்வன்ஸ் இந்த ட்ரெய்லர்லயே இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த வயசான ஸ்பைடர்மேனோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 70s நடக்கிறதா, பிளாக் அண்ட் ஒயிட்லயுமே ரிலீஸ் ஆகுது அண்ட் ஒரு ஹை கான்ட்ராஸ்டான கலர்லயுமே ரிலீஸ் ஆகுது, 2 கலர்லயுமே ரிலீஸ் ஆகுது அமேசான் பிரைம்ல. முடிஞ்சா பாருங்க, இந்த சீரிஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது வந்துட்டு எந்த ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லயுமே கனெக்ட் ஆகாத ஒரு சீரிஸ் தான், ஸ்டாண்ட் அலோன் தான். நீங்க மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஃபாலோ பண்ணலாமே தாராளமா இந்த சீரிஸை பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சிச்சு. ஸோ வேற ஒரு அப்டேட்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் நான் தப்பா சொல்லியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் சினிமா வகைரா இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களை நான் அடுத்த அமேசிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பேசுறேன் சுந்தரராஜன். போயிட்டு வர சினிமா வகைரா.